ஹாய்ங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் விஜய் பற்றி அடித்த கமெண்ட் தான். பொதுவாக ரஜினி தான் இந்த மாதிரியான கமெண்ட் பாஸ் பண்ணுவார். நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவருடைய கேள்விகள் பொதுவாக விஜய் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு நோ கமெண்ட்ஸ் சொல்லுவார். விஜய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டாருன்னா அதை பற்றின கருத்து சொல்லுவார். பட் இந்த தடவை ரஜினி கூட ஓரளவுக்கு பொறுப்பாக பதில் சொல்லிட்டார். ஆனால் சிஎம் சார் ஏனோ தெரியல இந்த மாதிரி பதில் சொல்லிட்டார். வேறு ஒன்றும் இல்லைங்க, காலையில் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது செய்தியாளர்கள் கேட்குறாங்க, தாவேகாவுக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினி ஸ்டைலில் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார். அடுத்ததாக ஜனநாயகன் தேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பைரசி ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது இதை பற்றிலாம் எனக்கு கருத்து எதுவும் கிடையாது, கருத்து சொல்லவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஒரு திமுக தலைவராக இந்த பதில் சரியானதாக இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் இந்த கேள்வியை இன்னமும் கூட பொறுப்பாக அணுகி இருக்கலாம் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாரும் புகார சொல்லும்போது ஒரு 500 கோடி ரூபா முதலீடு செஞ்சு ஒரு படத்தை திருட்டுத்தனமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவர் பொறுப்பேற்றிருக்கணும். அதை சரி பண்ணுவோம், சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற ஒரு வார்த்தையில் முடிச்சிருக்கலாம். யார் மேலே இருந்த வெறுப்போ, யார் மேலே இருந்த கோபமோ, அல்லது காலை நேர பரபரப்போ, அல்லது சூழ்ந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களுடைய அழுத்தமோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் இந்த பதிலை சொல்லிட்டார். ஆனால் அந்த பதில் சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. இதுக்கு சம்மந்தமாக அவர் நிச்சயமாக சரியான பதிலையும் சரியான விளக்கத்தையும் கொடுப்பார்னு நம்பலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த பதில் ஏற்புடையதில்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு வாக்காளனாக நான் யோசிக்கக்கூடிய விஷயம், என்னை ஆளுகிறவர்கள் என்னுடைய எல்லா நல்லதிலும் எல்லா கெட்டதிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே. நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.